Hi everyone, welcome to Mother Stream Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கர்ப்பத்தின் முதல் மாதம், கர்ப்பத்தில் ஏற்படும் மாற்றம் மற்றும் கருவின் வளர்ச்சி பற்றி தெரிஞ்சுக்கலாம். மென்சுரல் சைக்கிள் அதாவது மாதவிடாய் காலத்தின் நடுப்பகுதியில் பெண்ணின் உடம்பில் கருமுட்டை ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிற எக்கு 12 to 24 மணி நேரத்துக்குள்ள ஆணின் விந்தணுவோடு சேரணும். அந்த மாதிரி விந்தணு கூட இணையலை அப்படின்னா பெண்ணின் உடம்பிலேயே அந்த கருமுட்டை இறந்து விடுகிறது. ஆணின் உயிரணு கருமுட்டையுடன் இணைவதால் கர்ப்பம் தரிக்கிறது. உயிரணு கருமுட்டையுடன் இணையும் போதே கருவின் நிறம், தோற்றம், ஜெண்டர், ஹேர் கலர் நிர்ணயிக்கப்படும். ஜென்ரலாக ப்ரெக்னன்சியை 9 மாதம்னு சொல்வாங்க. 9 மாதத்தை 3 ட்ரைம்ஸ்டராக பிரித்து சொல்வாங்க. முதல் மாதத்திலிருந்து 3வது மாதம் வரை முதல் ட்ரைம்ஸ்டர், 4வது மாதத்திலிருந்து 6வது மாதம் வரை 2வது ட்ரைம்ஸ்டர், 7 மாதத்திலிருந்து 9 மாதம் வரை 3வது ட்ரைம்ஸ்டர் அப்படின்னு சொல்வாங்க. முதல் ட்ரைம்ஸ்டரில் அபார்ஷன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருவின் ஆரோக்கியம் குறைவாக இருந்தால், அதுக்கப்புறமா ஜெனட்டிக்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அபார்ஷன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். ஓவரியிலிருந்து ரிலீஸ் ஆன எக்கு ஃபாலோப்பியன் டியூப்பில் இருக்கும். எக்கு ஸ்பெர்ம் கூட இணைந்ததுக்கு அப்புறமா ஃபாலோப்பியன் டியூப்பில் இருக்கிற எக்கு கருப்பைக்கு ட்ராவல் பண்ணி வரும். இந்த மாதிரி கர்ப்பப்பைக்கு ட்ராவல் பண்ணி வர்ற நேரத்தில் கருமுட்டை டிவைட் ஆகிட்டே இருக்கும். முட்டை கர்ப்பப்பைக்கு வந்து சேரும்போது ஒரு சின்ன கரித்துண்டு மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் கருவோட சைஸு ஒரு குண்டூசியோட தலை சைஸில் இருக்கும். ஸ்பெர்ம் கூட இணைந்த கரு கர்ப்பப்பையை வந்தடைய 4 நாள் ஆகும். கர்ப்பப்பையை அடைந்த கருவுற்ற முட்டை டிவைட் ஆகிட்டே இருக்குது. 2 முதல் 3 நாட்களில் ஏதோ ஒரு இடத்துல கருமுட்டை கர்ப்பப்பையை பிடிச்சிக்கிட்டு நிம்மதியாக கர்ப்பப்பை சுவரில் கலந்துரும். கர்ப்பப்பையோட பிளசண்டா, தொப்புள் கொடி அப்படிங்கிற பார்ட்ஸ் வழியாக கனெக்ட் ஆகுது. கரு கர்ப்பப்பையுடன் இணைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பிளட் ரிலீஸ் ஆகுது. இதைத்தான் ஸ்பாட்டிங்னு சொல்வாங்க. 4 வாரம் வர்றப்போ கருவில் 2 லேயர்ஸ் உருவாகும். மேலே உருவான லேயர் பேபியை கவர் பண்ணுற லேயராக வளர்ச்சி அடையும். உள்ளே இருக்கிற லேயர் பேபியாக உருவாகும். பேபிக்கும் தாய்க்கும் இடையில பிளசண்டா கனெக்ஷன் ஏற்படுவதற்கு முன்பே கருவை சுற்றி ஒரு கவரிங் உருவாகுது. இதைத்தான் யோக் சாக்னு சொல்வாங்க. இந்த யோக் சாக்குன்றது நம்ம சாப்பிட்ற முட்டையில் மஞ்சள் கரு. யோக் சாக்குன்றது குழந்தையின் உடம்பில் ரத்தம் உருவாக குழந்தையின் இரத்த நாளம் எல்லாம் யோக் சாக்கில் இருந்து தான் ஏற்பட ஆரம்பிக்குது. இரத்த செல்கள், இரத்த நாளங்களும் ஏற்படுவதோடு சின்ன கருவிற்கு இரத்த ஓட்டம் கூட இந்த நேரத்தில் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் யோக் சாக்கில் இருக்கிற திரவம் பேபியை இன்ஃபெக்ஷன் உருவாக்கும் பாக்டீரியாஸ் மற்றும் வைரஸில் இருந்து பாதுகாப்பாக வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் யோக் சாக்கில் கொஞ்சம் ஊட்டச்சத்து ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த ஊட்டச்சத்து அப்பப்போ ஏற்படும் ரத்தம் வழியாக கருவை அடைந்து கருவின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது. ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ப்ரெக்னென்ட் விமன்ஸ்க்கும் சில அறிகுறிகள் தெரியும். அதில் முக்கியமானது மிஸ்டு பீரியட். பொதுவாக விமன்ஸில் 45 இருந்து 50 வயசில் இது ஸ்டாப் ஆகும். அதுக்கு முன்னாடி பீரியட்ஸ் வர்ற நேரத்தில் வரல அப்படின்னா அது ப்ரெக்னன்சினால தான் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்க்ரீஸ்டு பிரெஸ்ட் சைஸ் கூட ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏற்படும் அறிகுறி தான். ப்ரெக்னன்சியில் ஹார்மோன்ஸ் ஏறக்குறைய இருக்கிறதுனால வாமிட்டிங் வர்ற மாதிரி இருக்கிறது, இல்லைன்னா மார்னிங் சிக்னஸ் அறிகுறிகள் இருக்கும். உடம்பில் நீரின் தேவை அதிகரிப்பதால் தாகம் மற்றும் அடிக்கடி யூரின் பாஸ் பண்ண வேண்டி இருக்கும். டயர்டாக இருக்கும். இந்த சிம்டம்ஸ் எல்லாருக்கும் இருக்கணும்னு ரூல்ஸ் எதுவும் இல்லை. 95% ப்ரெக்னென்ட் விமன்ஸ் இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஃபெர்டிலைசேஷன் ஆகிற நேரத்தில் கருமுட்டையின் டிஎன்ஏ ஸ்பெர்ம் டிஎன்ஏ கூட மிக்ஸ் ஆகுது. இந்த மாதிரி மிக்ஸ் ஆன மதர் மற்றும் ஃபாதர் டிஎன்ஏ பேபி எப்படி வளரணும் அப்படின்னு நிர்ணயிக்குது. பேபி வளர்ச்சியில் தாயோட கதாபாத்திரம் வெறும் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கறது மட்டும்தான்.
அதுக்கப்புறமா பேபி உடம்புல ஏதாவது கழிவுகள் இருந்தா அதை சுத்தம் செய்யறது. பேபி உடம்புல எந்த நேரத்துல எந்த மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை நிர்ணயிக்கிறதுல தாய்க்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. ஒரு தடவை கரு கர்ப்பப்பையுடன் இணைந்த பிறகு தாயின் உடம்புல HCG அதாவது ஹியூமன் கோரனிக் கோனடோட்ரோபின் அப்படிங்கிற ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. இந்த ஹார்மோன் யூரின்ல கூட இருக்கும். ஸோ யூரின் டெஸ்ட் பண்ணிக்கிறதுனால இந்த HCG டிடெக்ட் ஆகிருச்சு அப்படின்னா பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் ஆகும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க அனிமேஷன்ல கிரீன் கலர்ல இருக்கிற செல் குரூப்ஸ் கருவின் பாகங்கள் ஏற்படும். ப்ளூ கலர்ல இருக்கிற செல்ல இருந்து பிளசண்டா மற்றும் இதர பாகங்கள் அதாவது கருவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஏற்படும். கரு வளர்ச்சி அடையும் இந்த முதல் மாதத்தில் ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அந்த குறைபாடு குழந்தை வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அதனால பிரெக்னன்சி டைம்ல பிரெக்னன்ட் விமன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது அவசியம். தாயின் கர்ப்பத்தில் கரு வளர்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து பிரெக்னன்ட் விமனோட பாடியில நிறைய மாற்றங்கள் நடந்துட்டே இருக்கும். பேபியோட வளர்ச்சி 9 மாத காலம் சரியா இருக்கணும் அப்படின்னா இந்த மாற்றங்களும் அவசியம். முக்கியமா ஹார்மோனல் ஏறக்குறைய இருக்கிறது அதிகமா இருக்கும். பிரெக்னன்சில அதிகமான ஹார்மோனல் பேலன்ஸ் பேபி வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம். ஹார்மோனல் மாற்றங்களால் உடம்பில் அதிக மாற்றங்கள் இருக்கும். இந்த மாற்றங்களை வச்சு இதுக்கு முன்னாடி சொன்ன அறிகுறிகள் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கும். இந்த அறிகுறிகள் இருக்கிறவங்க பீரியட்ஸ் தள்ளி போய் ஒரு வாரம் கழிச்சு யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணிக்கணும். யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட்ல செகண்ட் லைனு லைட்டா வந்தாலும் டார்க்கா வந்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். டாக்டரை கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமா பிளட் பீட்டா HCG டெஸ்ட் எடுத்துக்க சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த பீட்டா பிளட் டெஸ்ட் மூலம் உங்க பிரெக்னன்சியை டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் சில டெஸ்ட் எடுத்துக்க சொல்வாங்க. அதுல முக்கியமா தைராய்டு டெஸ்ட், பிளட் சுகர் லெவல் டெஸ்ட், அதுக்கப்புறமா ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு CBP டெஸ்ட், அப்படியே பிளட் குரூப்ஸ் டெஸ்ட் அண்ட் HIV டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா பிரெக்னன்சி டைம் வேக்சின்ஸ் பத்தி தெளிவுபடுத்துவாங்க. பிரெக்னன்ட் விமனோட பிளட் குரூப் நெகட்டிவாக இருந்தால் ப்ரெக்னன்சி டைமில் எடுத்துக்க வேண்டிய ஆன்டிபாடிஸ் பற்றி தெளிவாக சொல்வாங்க. அதுக்கப்புறமா ஸ்கேன் எப்போ பண்ணணும் என்னன்னு டாக்டரை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா உங்கள் லைஃப்பில் பெரிய பெரிய மாற்றங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸை மைண்டுக்கு எடுத்துக்காம ஹாப்பியாக இருந்து நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கிட்டா ஹெல்த்தி ப்ரெக்னன்சி கிடைக்கும். டாக்டர் அட்வைஸ் தவிர வேற யாரோட பேச்சையும் கேட்க வேணாம். ஸ்ட்ரெஸ்ல இருந்து அப்போதான் தூரமா இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.